விஜய் அவர்களுக்கு 2 வாய்ப்பு தான் இன்னைக்கு பாக்கி இருக்கு. ஒன்று, அவர் வந்து அதிமுகவோட சேருவது, இல்ல நாம் தமிழரோட வேற யாரோட சேருவார்? தமிழ்நாட்டில் அவர் ஆட்சியை பிடிக்கணுங்கிறது அவருடைய ஆசை. ஆனா அவர் மூன்றாவது அணி மூலமா சாத்தியப்படுத்தலாம், எல்லா வாய்ப்புமே பண்ணுவார் அவர் வந்து. ஆனா எப்ப மூன்றாவது அணி யாருடங்கிற ஒரு கேள்வி. இப்ப யார் வெளியில இருக்கிறா? உங்களுக்கு விஜய் அவர்களுக்கு 2 வாய்ப்பு தான் இன்னைக்கு பாக்கி இருக்கு. ஒன்று, அவர் வந்து அதிமுகவோட சேருவது, இல்ல நாம் தமிழரோட வேற யாரோட சேருவார்? வேற யார் வரத்தா இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிக்கிற வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் தயாரா இல்லை, 2 கம்யூனிஸ்ட் தயாரா இல்லை, மதிமுக தயாரா இல்லை. இவர்கள்ட்ட வேற யார் வருவா? திமுக கூட சேர முடியாது, பாஜக கூட சேர மாட்டேன். வேற யாரோட சேருவீங்க? உங்க கூட சேருக்கு யார் இருக்கா? நீங்க மூன்றாவது அணி சொல்றீங்க, மூன்றாவது அணி யார் இருக்கா? ஒரு கட்சி பேரை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உங்க நினைவுல இப்ப இருக்கிற நிலைமையில பாமக, பாமகவுக்கு சண்டை நடக்கிறது முதல்ல குடும்ப சண்டை. அது வந்து முதல்ல கொள்கை சண்டையோ கூட்டணி சண்டையோ கிடையாது. முதல்ல இங்க வச்சு அது ஃபேமிலி டிஸ்பியூட். இல்ல சார், அதுலயே வந்து டிஎம்கேக்கு போலாமா, ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு ஆதரவா சின்னவர் பெரியவர் யார் பேசிட்டு இருக்கா சொல்லுங்க. இன்னைக்கு காலைல வரைக்கும் அறிக்கை 2 பேரும் மாத்தி மாத்தி கழுவி தான் ஊத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? மின்வாரிய கொள்கையில இருந்து கொள்முதல்ல இருந்து 2 பேருமே திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக 2 பேருமே விமர்சனம் பண்ணல. உங்களுக்கு புரியுங்களா? விமர்சனம் பண்ற இடத்துல பாஜக அடுத்த 4 வருஷத்துக்கு ஆட்சியில் இருக்க போகுது. அதனால அதையும் அவங்க கூட போறாங்க. அதனால தான் 2024 கூட்டணி வச்சாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அவங்களுக்கு என்ன சீட்டு கூட வாங்கியிருக்கலாம், தொகுதி கூட வாங்கியிருக்கலாங்கிறதெல்லாம் கிடையாது. MCR Pure Cotton Club, formals and casual shirts.